எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன செய்கிறது? வருத்தப்படாமல் இருக்கணும். சரி, எப்போவுமே வருத்தப்படாமல் இருக்கணும்னா என்ன செய்கிறது? சந்தோஷமாக இருக்கணும். ஏங்க, சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் வருத்தப்படாமல் இருக்கிறதுக்கும் என்னங்க வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னா, ரெண்டுலேயும் ரொம்ப முக்கியமானது சந்தோஷம் வந்தாலும் சந்தோஷப்படாமல் இருக்கணும், வருத்தம் வந்தாலும் வருத்தப்படாமல் இருக்கணும். எதையுமே பட்டும் படாமல் தாமரையில் தண்ணி மாதிரி இருந்து பழகிட்டோம்னா நமக்கு தொந்தரவும் கிடையாது, ரொம்ப ஏமாற்றமும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் உண்மை தான். ஆனால் பல பேர் மகிழ்ச்சி வந்துச்சுன்னா ஆட்டம் போடுறது, என்ன மாதிரி உண்டான்னு பேசுகிறது அப்படி இருப்பாங்க. துன்பம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கா இப்படி வருது, சில பேர்கிட்ட என்ன வார்த்தை சொன்னாலும் எனக்குன்னு சொன்ன மாதிரி இருக்குங்க அப்படின்னு வருத்தப்படுவாங்க. இந்த ரெண்டுமே தேவையில்லை, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு கடந்து போயிட்டோம்னு வச்சுங்களேன், அது நம்மளை ஒன்றும் பண்ணாமல் கடந்து போயிடும், அவ்வளவுதான் அப்படின்னு எடுத்துக்கிறணும். ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி, நல்ல உழைப்பாளி, அவர் பண்ணை ஒன்று வச்சுருந்தார், விவசாய பண்ணை. ஒரே ஒரு குதிரை தான் அதுக்கிட்ட அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த ஒரு குதிரையை வச்சு அந்த குதிரை எல்லா வேலையும் அதுக்கு அவருக்கு செஞ்சு காட்டுச்சு. என்னென்ன வேலை இருக்கோ விவசாய வேலை எல்லாத்துக்குமே அந்த ஒரு குதிரை ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு. பார்த்துக்கிட்டு இருந்த கிராமத்து மக்கள்லாம் திரண்டு வந்து இந்த பண்ணை முன்னாடி நின்று விவசாயிகிட்ட சொன்னாங்க, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, அருமையான குதிரையை நீ வச்சுருக்க அப்படின்னு பாராட்டினாங்க. அவர் மகிழ்ச்சியெல்லாம் அடையலை. ஓஹோ, என்ன செய்கிறது, அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு மட்டும் சொன்னார். இவ்வளோதான் சொன்னார். அப்படியும் இருக்கலாம், அவ்வளோதான் சொன்னார். போயிட்டாங்க. என்னடா நம்ம இவ்வளவு பாராட்டுறோம், நன்றியெல்லாம் சொல்லாமல் அவர் வாட்டுக்கு அப்படியே இருக்கலாம், யாரு கண்டா அப்படின்ட்டு போகிறாரு அப்படின்ட்டு போயிட்டாங்க. அடுத்து 2வது நாள் இந்த ஒத்த குதிரை வயலில் நின்றுக்கிட்டு இருந்துச்சுல, திடீர்னு காணாமல் போயிடுச்சு, காட்டுக்குள்ளே போயிடுச்சு, காட்டுக்குள்ளே ஓடிடுச்சு. தேடி தேடி பார்த்தாங்க, காணாம். 2 நாளாச்சு 3 நாளாச்சு குதிரையை கண்டுபிடிக்க முடியல. ஊர் மக்கள் பூரா பழையபடி திரண்டு வந்தாங்க. யோ, குதிரை காணாமல் போச்சா, நீ பெரிய துரதிருஷ்டசாலியா அப்படின்னு சொன்னாங்க. யாரு கண்டா அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு மட்டும் சொன்னார். அதிர்ஷ்டசாலின்னு சொன்னதுக்கும் அதைத்தான் சொன்னார், துரதிர்ஷ்டசாலின்னு சொல்கிறதுக்கும் அதையத்தான் சொன்னார். சரின்ட்டு போயிட்டாங்க. இந்த ஆள் இப்படி தான் பேசுவான் போல் இருக்குன்ட்டு. அடுத்து 2 நாள் பார்த்தீங்கன்னா 4 குதிரையோடு அந்த குதிரை, காட்டுக்குள்ளே இருக்கிற 4 குதிரையை ஸ்நேகிதம் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிட்டு கொண்டு வந்து வயலுக்குள்ளே வந்து இறங்கிச்சில்ல. மொத்தம் 5 குதிரை. அப்பா, யோகக்காரணியாக நம்ம விவசாயி அப்படின்னு ஊர் மக்கள்லாம் திருப்பி சேர்ந்து வந்து, ரொம்ப அதிர்ஷ்டசாலியா நீயே, பார்த்தியா ஒரு குதிரை போய் 4 குதிரையை கூப்பிட்டு வந்திருக்குவார் அப்படின்னாங்க. யார் கண்டா அப்படியும் இருக்கலாம் அப்படின்னார் அவர். அப்பையும் அதுதான் சொன்னார். இந்த 4 குதிரை காட்டில் இருந்து வந்திருக்கு, இதுகளுக்கு பழக்கணும் விவசாய வேலைகளுக்கு. அந்த விவசாயியோட மகன் இருக்கான்ல, அவன் ஒவ்வொரு குதிரையிலே ஏறி சவாரி பண்ணி விவசாய வேலைகளுக்கு பழக்கம்னு ஏறினான் பாருங்க. அது வேகமாக ஓடி அவனை கீழே தள்ளி விட்டு அவன் கால் ஒடிஞ்சு போச்சு. விவசாயி மகனுக்கு, இளைஞன், அவனுக்கு கால் ஒடிஞ்சு போச்சு. காலில் பெரிய மாவு கட்டு போட்டு வீட்டில் படுத்த ஒடுக்கையாக இருக்கான். அப்போ அந்த ஊர் ஜனங்கள்லாம் திரும்பி வந்தாங்க. யோ, நீ பெரிய துரதிர்ஷ்டசாலியா, மகன் காலை ஒடிச்சு பிடிச்சி பாருங்க அந்த குதிரைகள்லாம் அப்படின்னா. யாரு கண்டா அப்படியும் இருக்கலாம் அப்படின்னா. மறுநாள் அரசாங்கத்திலிருந்து ராஜா ஆளுகளை அனுப்பிச்சு, படை வீரர்களை அனுப்பிச்சு, வீட்டுக்கு ஒரு இளைஞனை படையில் சேர்க்கணும், போய் இழுத்துட்டு வாங்கடா அப்படின்ட்டார் ராஜா. அந்த கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சாங்க படை வீரர்கள். வீட்டில் இருக்க ஒவ்வொரு இளைஞரையும் பிடிச்சி வண்டியில் ஏற்றுற மாதிரி தேரில் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. விவசாயி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா பெரிய மாவு கட்டு போட்டு இவன் படுத்த படுக்கையாக கிடக்கான். இது லாயக்கப்படாது, இவன் சண்டைக்கு லாயக்காக மாட்டான், விட்டுருங்க அப்படின்ட்டு படை வீரர்கள் போயிட்டாங்க. இதை கேள்விப்பட்டு விவசாயிகிட்ட வந்தாங்க ஊர் மக்கள்லாம். யோ, அவன் கால் ஒடிஞ்சதுனால படையில் சேர்க்க முடியல, பார்த்தியா, தப்பிச்சிட்ட, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலியா அப்படின்னு அந்த மக்கள் சொன்னாங்க. அப்பையும் சொன்னார், என்ன செய்கிறது, யார் கண்டா அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார். இது ஒரே வார்த்தை தான் அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் எப்படி வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை இதை கொண்டு வந்து கொடுக்குது. அப்படி வாழ்க்கையை ரொம்ப எளிதாக கடந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, எதுவுமே நம்மளை ஒன்றும் பண்ணாது. என்ன கேட்டாலும், இப்போ நான் சொல்கிறதே நீங்கள் கேட்டாலும் யார் கண்டா அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம்.
அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.